என்ன பண்ணுறாரு, ரிப்போர்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் காட்டி இந்த மாதிரி வந்து அபி வந்து மறைச்சிருக்காங்க உண்மையை, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஏன் அபி இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. நான் வந்து அப்பாவுக்கு எப்படியாவது சீக்கிரமாக காசு சேர்த்து பண்ணணும்னு நினச்சேன், நீங்களாம் இதை கேட்டு தாங்க மாட்டீங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அபி சொல்லி அழுகுறாங்க. உடனே வந்து வேறு வழியே கிடையாது, என்னோட ஆப்ரேஷன் வந்து நடக்கணும்னா அபி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து சொல்லிடுறாரு. அதனால் அபியும் வேறு வழி இல்லாமல் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. நீ வந்து முரளி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது, முரளி தம்பி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகிறாங்க வந்து அவங்க அத்தை. அதனால் வந்து முரளியை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அபியும் சரி, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் முரளி வந்து தன்னோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அபி கூட நம்ம சேர்ந்து வாழணும்னா இந்த அஞ்சலி எப்படியே கழட்டி பின்னும், அதுக்காக அஞ்சலியை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி எங்கேயாவது போகிற மாதிரி பில்டப் பண்ணி தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எப்படியாவது வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அம்மா நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க அஞ்சலி. அடுத்து வந்து அஞ்சலி கிட்ட வந்து பொறுமையாக சொல்கிறாரு. அப்போ குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு குங்குமத்தை வச்சு விடுறாரு. அடுத்து வந்து பேச தொடங்கும் போது கரெக்டாக வந்து அபியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவர் எப்படி வேற ஒரு பொண்ணு கூட, அதுவும் வந்து அந்த பெரிய இடத்த பொண்ணு கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. அஞ்சலிக்கு வந்து பூ வச்சு விடுறதும் பொட்டு வச்சு விடுறதும் அஞ்சலி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம வீட்டில் ஏமாற்றிட்டு இருந்தானா இவன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வீட்டில் போய் எல்லார்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்தோடனே யாருமே இல்லை, ஆனால் முரளி இருக்காரு. முரளி வந்து உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாரு, மேலே அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அந்த டைமில் எல்லாரும் வந்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. ரொம்ப உயிருக்கு போராடி இருக்கவர் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழுது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ராகவ் வந்து அந்த பணத்தை கட்டி அவரோட உயிரை காப்பாற்றுறாரு. அதனால் வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபண்டில் இருந்தால் நான் எடுத்து கட்டினேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திருப்பி எல்லாம் தர வேணாம்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ராகவ் வந்து உயர்வாக நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராகவ் கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நம்ம நடந்துக்கிட்டோம், இவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க அபி. இது எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காரு முரளி. முரளி என்ன பண்ணுறாரு, இதை விடவே கூடாது, இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. நம்ம ஹீரோ ஆகலான்னு பார்த்தா இவன் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறது, இப்போ அவங்க அப்பா வேறு நல்லா ஆகிட்டாரு, எல்லா உண்மையும் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தவறான ஊசி ஒன்று போட்டுறாரு. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கை கால் வந்து வாயும் பேச முடியாமல் ஆயிடுறாரு. அதனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ கல்யாணம் வச்சுக்க வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், பழையபடி ஆகிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. முரளி வந்து டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அபியை வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த நபர் வந்து வராரு. அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அவங்க வீட்டில் பேசுனீங்களான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, அதனால் வந்து எதுவுமே வந்து இப்போ வேணான்னு சொல்கிறாங்கன்னு அவர் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து சரி அபி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட வந்து பேசுகிறாரு, பழகுறாரு. இதையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்க வந்து ராகவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ராகவ பற்றி வந்து அபியை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு பரவாயில்லையே சார், உங்களுக்கு இவ்வளோ வந்து அபியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஆமாம், உண்மையிலே வந்து நான் அபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட முடியுது.